ஜக்காத்து, ஐந்தாவது ஹஜ். இந்த அஞ்சின் அடிப்படையில தான் இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது. இதுல நான் களிமா சொல்லிப்பேன், சமயம் கிடைச்சா தொழுவேன், வாய்ப்பு இருந்தா நோன்பு வைப்பேன், வாய்ப்பு இருந்தா ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போவேன், ஆனா 2.5% கொடுக்கறதுல நான் கொஞ்சம் யோசிக்கணும், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒருவன் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட விதிகளில் கொஞ்சம் ஏதாவது அவன் நேர காலங்களை எடுப்பானையானால் அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் அல்லாஹ் சொல்லுகிறார், கைலா எப்பொழுது தூரத்தும் பயனில் அகுனியா, அந்த செல்வம் உங்களுக்கிடையே சுத்தி கொண்டிருக்கிறது, அது உங்கள் வீட்டை விட்டு, உங்கள் கூடாரத்தை விட்டு, உங்கள் பீரோ லாக்கர்களை விட்டு ஏழைகளுக்கு போக வேண்டிய உரிய ஹக்கு நாங்க நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஜக்காத்து ஒருவருக்கு கடமையாயிடுச்சு, தெளிவாக தெரியுது, அவர் கொடுத்தே ஆகணும்ட்டு, அவர் கொடுக்க தவறிட்டா அவர்கள் வீட்டு வாசலில் போய் நின்று கூட ஏழைகள் என்ன செய்யலாமா, இப்படி உரிமையோட கேட்கலாமா, பெரிய மனுஷா வெளியே வா, ஒரு செல்வந்தர் வெளியே வா, நீ வைத்திருக்கும் எல்லா செல்வமும் உனக்குரிய அல்லாஹ் தந்தான், ஆனால் அதை கணக்கிட்டு தர வேண்டிய அந்த 2.5% இருக்குப்பா, அது எனக்குரிய ஹக்கு. அப்படி கேட்பதற்கு குர்ஆன் முஸ்லிம்களை வலியுறுத்துகிறது, கேட்க வேண்டும். நாம் கேட்க தவறினால் அவர்கள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்வார்கள். கொடுக்காட்டா ஏழைகளுக்கு அல்லாஹ்வுத்தாலா அப்பேற்பட்ட ஒரு சலுகையை தந்திருக்கிறான். அதுக்காக வேண்டி பயான்கள் சொல்லப்பட்டது சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச செல்வந்தரை போய் சட்டை போயிடாதீங்க. கேட்பவர்களுக்கு அந்த ஹிக்மத், அந்த ஞானம் பிறக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டுவார்கள். இந்த உலகத்திலேயே அற்புத திட்டம், பொருளாதார திட்டம் அல்லாஹ் உருவாக்கி இந்த ஜக்காத்து தான். மதீனாவுல, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் நுழைஞ்ச பிற்பாடு அங்க ஏகப்பட்ட வறுமை இருந்துச்சு. அந்த வறுமையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி போக்குனாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழகிய ஜக்காத்தினுடைய பொருளாதார திட்டத்தை அந்த சஹாபிகளுக்கு, சஹாபாக்களுக்கு பெருமானார் விளங்க வைத்தாங்க. யமன் தேசத்திற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஆளுநராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சு அனுப்புறாங்க. நியமிச்சு அனுப்பப்பட்ட அந்த முஆத் இப்னு ஜபல் யமன்ல போறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் இப்படி அட்வைஸ் பண்ணாங்க, முஆதே நீ யமனுக்கு போனீங்கன்னா முதல்ல செய்ய வேண்டியது அந்த மக்களுக்கு கலிமாவை சொல்லிக் கொடு, அந்த மக்களுக்கு தொழுகையை எப்படி தொழும் முறையை சொல்லிக் கொடு, அந்த மக்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை ரமலான் நோன்புடைய சிறப்புகளை சொல்லிக் கொடு, அந்த மக்களிலே செல்வந்தர்கள் இருந்தால் அவர்களிடத்துல முறையாக கணக்கிட்டு 2% அந்த ஜக்காத்து வரி வசூலை முறையாக பெற்று அதை ஏழைகளிடத்தில் ஒப்படைத்திரு, அவர்களில் செல்வந்தர்கள் இருந்தால் அவர்களை ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போவதற்குண்டான வழிவகுப்புகளை உண்டாக்கி கொடு என்று ஒரு ஆளுநருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 தான் முதல்ல சொல்லி அனுப்புனாங்க. அதுல போன முஆத் இப்னு ஜபல் அவங்க கலிமாவுல வெற்றி அடைஞ்சாங்க, தொழுகையில